வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. காவிரி பாயும் 11 மாவட்டங்களில் நெற்பயிருக்கான பாசன வசதியினை மேம்படுத்தும் நோக்கிலும் உபரியான நீரினை மாற்று பாசன முறையில் வேளாண்மைக்கு பயன்படுத்திடவும் நெற்பயிரின் வகைக்கேற்ற நீர்ப்பாசனம் செய்திடவும் பல வகை நோக்கோடு தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டத்தில் அமைந்துள்ள மண் மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சி நிலையம் மேற்கொண்டு வருகின்றது. அதனில் ஒன்று காய்ச்சலும் பாய்ச்சலும் என்ற தொழில்நுட்பம். இதனை விவரிக்கின்றார் உதவி பேராசிரியர் முனைவர் எம் நாகராஜன் அவர்கள். நெல்லுக்கு வந்து ஒரு அதிகமான நம்ம தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். அதிகபட்சமாக ஒரு போகத்துக்கு 2000 mm கிட்ட நம்ம தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். மற்ற பயிரை விட இதுக்கு அதிகமான தண்ணி இருக்கும். நம்ம ஒவ்வொரு இடையும் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம தேங்கி வச்சு தான் பயிரை வளர்ப்போம். பட் இந்த முறையில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தண்ணி எவ்வளோ சிக்கனமாக நெல்லுக்கு தேவையான அளவு எப்படி கொடுக்கலாம், எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையை பற்றி தான் நான் விளக்க போகிறேன். இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா இந்த முறையில் ஒரு சாதாரண ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. இந்த பிவிசி பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி நீளம், 1.5 அடி நீளம், ஒரு 1/2 அடி சுற்றளவு உள்ள ஒரு பிவிசி பைப்பு எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு முறை, எளிய முறை. ஈஸியாக வந்து எல்லா விவசாயம் அவங்க நிலத்தில் இது பண்ணிக்கலாம் பச்சிக்கிட்டு நம்ம அது மூலமாக வந்து தண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விளக்க பண்ண போகிற முறை தான் இது. இந்த பிவிசி பைப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40 சென்டிமீட்டர் 1.5லேருந்து 1.5 அடி நீளத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன துளை இந்த பிவிசி பைப்பில் கீழே இருந்து நாங்கள் வந்து ஒரு 1/4 அடிக்கு 1/2 இதுக்கு மேலே 1/2 அளவுக்கு மேலே சின்ன சின்ன துளைகளாக போடுவோம். துளை வந்து ஒரு 5 mm நாமளே வந்து ஒரு உலையை வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட இடைவெளியில், கரெக்டான இடைவெளியில், சீரான இடைவெளியில் ஒரே அளவான துளைகளாக சுற்றி நீங்கள் பைப்பை சுற்றி ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இந்த பைப்பை வந்து நம்ம நிலத்தில் ஒரு இடத்துல குறிப்பிட்ட முதல் ஆரம்ப நிலையிலையோ இல்லை நடுவு நிலையிலையோ இல்லை கடைசி நிலையிலையோ நிலத்தோட அளவு சமமான அளவை வச்சுட்டு நிலத்துக்குள்ளே நம்ம இதை புதைச்சி வச்சிடறோம். புதைக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மண் வரும். அந்த மண்ணை வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு தண்ணியோட அளவு, நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணியோட அளவும் இந்த பைப்பு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியோட அளவும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு என்ன ஆகுனா தண்ணி வெளியில் எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கோ அதே அளவு தண்ணி உள்ளேயும் இருக்கும். இப்போ தண்ணி வெளியில் குறையுது அப்படின்னா உள்ளேயும் குறையும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த லெவலில் அடுத்த தண்ணிக்கு நம்ம எப்போ கொடுக்க போகிறோம் நெல்லுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். என்றைக்கு உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் தண்ணி, அதாவது கிட்டத்தட்ட 4 இன்ச்சு என்றைக்கு குறையுதோ அன்னைக்கு நம்ம ஒரு பாசனம் கொடுக்கும். இது வந்து இந்த மெத்தடில் இது. ரெண்டாவது, தண்ணி வந்து 10 சென்டிமீட்டர் கீழே போயிடுச்சு, மழை பெஞ்சிருக்கு அப்படின்னாலும் மழை பெஞ்சோமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தண்ணி மேலே வந்துடும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி பாசனம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் நம்ம இது மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து நிலத்துக்குள்ளே இறங்கி செய்கிற ஒரு மெத்தடு. இது வந்து எப்படின்னா மண்ணோட தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு டைம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த எங்களோட மண் பார்த்திங்கன்னா மணல் சார்ந்த வண்டல் மண். சில இடத்துல பார்த்திங்கன்னா களிமண் தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ களிமண் தன்மை என்னென்னா தண்ணி வந்து என்னென்னா உங்களுக்கு உள்ளே அப்படியே நல்லா தேங்கியிருக்கும். களிமண் தண்ணில் 10 நாளுக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி பாய்ச்சினா போதும், 5 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினா போதும். இதே மணல்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக வந்து நம்ம 5 நாளுக்கு ஒருக்க 7 நாளுக்கு ஒருக்க தண்ணி வந்து சீக்கிரம் கீழே போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்னென்னா மண்ணோட தன்மைக்கு தகுந்த மாதிரி இந்த நீர்ப்பாசன முறை வந்து இந்த இடைவெளி வந்து மாறும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து 10 நாளுக்கு இருக்கலாம், 5 நாளுக்கு இருக்கலாம், 15 நாளைக்கு கூட இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றி அமைச்சிக்கலாம். இது ஒரு மெத்தட். இதிலே நாங்கள் என்ன சொல்லணும்னா சில பேர் என்ன பண்ணாங்கன்னா டெய்லி போய் உள்ளே போய் இறங்கணும், தண்ணிக்குள்ளே வந்து காலை வைக்கணும், சேத்துக்குள்ளே காலை வச்சு போய் இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் நாங்கள் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாடிஃபை இதில் வந்து எல்லாராலையும் பண்ண முடியும், எல்லா விவசாயியாலையும் செய்ய முடியுங்கிறது ஒரு மெத்தடு. இதுக்குன்னு தனியாக படிச்சிருக்க வேண்டியதில்லை, இதுக்குன்னு தனியாக போய் ட்ரைனிங் எடுக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் இது என்னென்னா ஒரு சின்ன இதோட பிவிசி பைப்பு அதில் வந்து ஒரு அளவு மார்க் பண்ணிக்கும்.
மார்க் பண்ணிட்டு ஒரு சின்ன மிதவை பந்து பிளாஸ்டிக் பந்தை உள்ளே போட்டுருவோம். போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா வெளியில் வந்து உங்களுக்கு தண்ணி எவ்வளோ குறையுதுங்கிறத என்ன அளவில் இருக்குங்கிறத அந்த பைப்பில் காட்டும். ஸோ நீங்கள் டெய்லியும் வந்து எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத வெளியில் வரப்பில் இருந்தே பார்க்கலாம். உள்ளே போய் இறங்கி செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மண்ணில் போய் வைக்கணும் டெய்லி நம்ம வந்து சேத்துல இறங்கணும் அப்படிங்கிற இது இல்லாமல் வரப்பில் இருந்தே எவ்வளோ தண்ணி உங்களுக்கு குறைஞ்சிருக்கு 10 சென்டிமீட்டர் ஆகிடுச்சா அன்றைக்கி நம்ம ஒரு பாசனம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அது மாதிரியும் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதே எளிய பைப்பு தான். அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தியிருக்கோம். என்னென்னா இந்த பைப்போட இதில் ஒரு மிதவை, அதாவது ஒரு சின்ன பிளாஸ்டிக் பால், இந்த மிதவையை ஒரு பிவிசி பைப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 இன்ச்சு கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் வரைக்கும் பிவிசி பைப்பு. இதில் வந்து ஒவ்வொரு லெவலு நம்ம மார்க் பண்ணி இதுக்கு பதில் நீங்கள் ஒரு குச்சியை கூட எடுத்துக்கலாம். பிவிசி பைப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சாதாரண குச்சி, அந்த குச்சியை வந்து ஒரு மிதவை பந்தில் நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு ஒரு ஃபெவிக்விக்கோ இல்லை எதையோ வச்சு ஒட்டிட்டேங்கன்னா நின்றுக்கணும் சப்புன்னு. நின்றுட்டு இதிலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 15 20 மார்க் பண்ணி ஒரு பெர்மனன்ட் மார்க்கரில், அழியாத மார்க்கரில் அல்லது இந்த மாதிரி பேப்பரில் ஒட்டி ஈஸியாக வெளியிலேருந்து தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இதை நீங்கள் உள்ளே வச்சு மூடிட்டீங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண பிளேட்டு. இந்த பிளேட்டில் நம்ம மூடி வச்சு மூடிக்கிறோம். இல்லை பிவிசி இப்போ பிளேட் இருந்தாலும் பிளாஸ்டிக் பிளேட் இருந்தாலும் அதுலேயும் ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி வெளி தூசி வீசி உள்ள அடையாமல் இருக்கிறதுக்காக. உடனே அதில் உள்ள வச்சுட்டு மூடிட்டிங்கன்னா இந்த மிதவை வந்து தண்ணி உள்ளே இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி மிதக்கும். ஸோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ரீடிங் இருக்கும். ஈஸியாக வெளியிலேருந்தே நம்ம பார்த்துட்டு 5 சென்டிமீட்டர் குறைஞ்சிருக்கு 10 சென்டிமீட்டர் குறைஞ்சிருக்குன்னு நம்ம பாசனம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிவிசி பைப்பை நம்ம வரப்பில் இருந்து வயலோட நடுவு பகுதியில் இல்லை ஆரம்பத்தில் ஒரு 10 அடி தூரம் தள்ளி போய் அந்த இடத்துல, ஏன்னா எந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி அளவு கரெக்டானது கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இதை வைக்கணும். வரப்பு ஓரமாக வச்சிங்கன்னா சில இடத்துல தண்ணி வந்து உள்ளே போயிருக்கும், வெளியில் வந்து காஞ்சு போயிருக்கும். அதனால் என்ன பண்ணோன்னா வரப்புலேருந்து உள்ள தள்ளி நிலத்தோட நடுவு பகுதியில் அல்லது முதல்ல வரப்புலேருந்து ஒரு 10 அடி தூரம் தள்ளி அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா தண்ணி உங்களுக்கு ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்கணும். நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அளவு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் உள்ளே தள்ளி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பைப்பு பார்த்திங்கன்னா இந்த தொலை போடுறோம்ல, இந்த தொலை வந்து பைப்போட அரை பகுதிக்கு கொஞ்சம் மேலே, இப்போ ஒரு 40 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட 1.5 அடின்னு சொல்லியிருக்கேன். 1.5 அடினா 1 அடிக்கு மேலே வரைக்கும் இந்த தொலை போட்டுக்கணும். தொலை போட்டுட்டு இதை பூமிக்கு அடியில் இறக்குறீங்க. தொலையோட இந்த பாருங்கள், தொலையோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 mm இருக்கும். அவ்வளோதான், சின்ன சைஸ் தான். இந்த அளவு பார்த்திங்கன்னா பைப்போட அரை பாதி அளவுக்கும் கொஞ்சம் மேலே வரைக்கும் நீங்கள் தொலை போட்டுட்டு இந்த தொலை இருக்கிற பகுதியை உள்ளே நல்லா இறக்கிடணும். கீழே இறக்கும்போது உங்களுக்கு உள்ளே என்ன ஆகும், மண் வந்து உள்ளே அடைஞ்சிக்கும். அந்த மண்ணை ஃபுல்லாக வெளியே எடுத்து போட்டுட்டு தண்ணி வந்து இந்த தொலை வழியாக நிலத்துலேருந்து உள்ளே போகும். ஸோ அந்த அளவும் உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தண்ணியோட அளவும் இந்த பைப்பில் இருக்கக்கூடிய தண்ணியோட அளவும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்குறோம். இந்த பிவிசி பைப் வந்து இது எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம், கடையில் வாங்கிக்கலாம். இது தொலை வந்து நாமளாக தான் போடுறோம். நாங்களே எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு லேபரை வச்சு சின்னதாக ஒரு தொலை வச்சு நம்ம ட்ரில்லிங் பிட் இருக்குல்ல அதை வச்சு நம்ம ஒரு சீரான ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெட்சை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் மார்க்கராக இருக்கலாம் அல்லது ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு சீரான இடைவெளியில் அங்கங்கே ஒரு புள்ளி மாதிரி வச்சுட்டு ட்ரில் பிட்டை வச்சு நம்ம போட்டுக்க வேண்டியதான். இதுக்குன்னு தனியாக கடையிலையோ எங்கேயுமே போய் அலைய வேண்டியதில்லை, நாமளே பண்ணுறது. அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது ஒரு எளிய முறை. இதுக்குன்னு புதுசாக தொழில்நுட்பம் கிடையாது, இதுக்குன்னு புதுசாக ட்ரைனிங் கிடையாது, எல்லாமே நாமளே பண்ணிக்கலாம். ஸோ விவசாய அளந்து விவசாய இரிகேட் பண்ணுறதுக்கான ஒரு எளிய முறை. அதுக்காக தான் நாங்கள் இந்த ஃபீல்டில் வச்சு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நெல் பயிருக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னா நெல்லுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய நிலமை இருக்குது. அது இன்னொரு இதுன்னு சொன்னேன், நெல்லை வந்து இருக்கையில் எல்லா உணவு பயிர்கள்லையும் நெல் மட்டும்தான் அதிகமான தண்ணி நம்ம கொடுக்குறோம். 2000 mm வந்து ஒரு போகத்துக்கு கொடுக்குறோம். மற்ற பயிருக்கு அந்த அளவுக்கு இல்லை. அதனால் நம்ம அதில் எப்படி சிக்கனமாக தண்ணியை பயன்படுத்தி நெல்லை உற்பத்தி பண்ணலாம், நெல்லோட உற்பத்தியும் குறையக்கூடாது, தண்ணியும் வந்து நம்ம குறைவாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் கண்டுபிடிக்கக்கூடியப்பட்டது தான் முறை தான் இந்த காய்ச்சலும் பாய்ச்சலுங்க முறை. எப்போ உங்களுக்கு நிலம் காஞ்சி போயிருக்கு, நல்லா ட்ரை ஆகிருக்கு, எப்போ நல்லா வந்து விரிசல் விழுந்திருக்குங்கிற முறையில் பார்த்துட்டு தண்ணி அடுத்தல கொடுக்கும். அது எந்த அளவுக்கு அந்த மண் வந்து தாங்கும் தன்மையே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் 10 சென்டிமீட்டரா 15 சென்டிமீட்டராங்கிறத நம்ம கொடுக்கலாம். எங்களோட நெல்லை மண்ணை பொறுத்த வரைக்கும் மணல் சார்ந்த கரிசல் மண்ணுங்கிறனால நாங்கள் 2 ட்ரையல் பண்ணுவோம். இதே களிமண்ணை